அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். தம்மை முழு மனதோடு, முழு மனம் என்றால் மனதில் வேறு ஒன்றுமில்லாமல், என்னது முதலாவது கத்துக்கிற மனசு வேணும். என்னது வேணும்? கற்றுக்கொள்ளுகிற மனம். அவங்களுக்கு தான் அவர் தேவன். மற்றவங்களுக்கு சொல்லுவார் நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லைன்னு. தெரியுமா? உங்களுக்கு தெரியாதில்ல ஆண்டவரை பற்றி. அவர் அப்படிதான். ஆனாலும் விடாபடியாக கேட்டால் சரி எடுத்துக்க போவோம். விசுவாசம் பெருசு, புழைச்சிக்கொண்டு. தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் ஒன்று தான் இது. முழு மனம், முழு மனம், முழு சிந்தை, முழு உள்ளம் என்றெல்லாம் சொல்றது without any options. நமக்குள்ள வேற எந்த ஒரு நிலைகளுக்குள்ளும் நினைவுகளுக்குள்ளும் நம்முடைய மனம் இராமல் கம்ப்ளீட்லி எம்ப்டினஸ், முழு வெறுமை என்பதுதான் முழு மனம். நமக்கு அது இருக்காது. ஆனால் நம்ம கூப்பிட்டு ஆண்டவரே ஆண்டவரே எல்லாம் கூப்பிட்டுருக்கோம், பதில் வராது. நம்ம ஆண்டவரை சொல்லுவோம். அவர் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு அதெல்லாம் என்ன இல்லை. ஆண்டவரே ஆண்டவரை கூப்பிட்டு செத்து போனவங்க நிறைய பேர் உண்டு, தெரியாது? ஆமாம், ஆண்டவரே அப்பா இயேசுவே அவர் கூப்பிடும்போது கண்டுக்கிறது இல்லை. அதனால் வழிகளை புரியுங்க, அது உங்களுக்கு யூஸ் ஆகும். தேவனுடைய வழி. ஏன்னா ஆபத்துகள், பிரச்சனைகள், சவால்கள் நிறைந்தது தான் இந்த உலகம், இந்த உலக வாழ்க்கை. அதில் தேவன் உங்களுக்கு சில நியமத்தை தந்திருப்பார், சட்டம். அதன்படி நீங்கள் செயல்பட்டால் மட்டும் ஜெயிக்க முடியும். இல்லாவிட்டால் தோல்வி, இழப்பு, பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். தேவனை அதை அனுப்பிவிடுவார். நல்லா புரியுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் கர்த்தரை பற்றி கொள்ளத்தக்க வாய்ப்புகளை தேவன் தருகிறார். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். அதில் ஒரு பெரும் பகுதி கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளுதல், கர்த்தரை அறிதல், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல். இப்போ யாரை கட்டலாம் ஆண்டவர் பேசுகிறான்லாம் சொல்லுவாங்க, எல்லாருமே கர்த்தர் பேசலாம் சொல்லிடுவாங்க. அதனால நம்ம மக்களுக்கு எது கர்த்தர்னு தெரியறதில்ல. நான் 4 மணிக்கே ஜெபிக்கிறேன், சிலர் ராவு முழுசும் ஜெபிக்கிறேன், கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, கர்த்தர் பேசினா வாழ்க்கையில் உங்கள் ரூபத்தை, உங்கள் சாயலை, உங்கள் தன்மையை மாற்றுவதைத்தான் பேசுவார். அதன் பின்பு வெறுமையாக்கப்பட்ட அந்த மனிதனுக்குள், அதாவது சுயம் இல்லாமல் டெட் பாடி மாதிரி ஆக்கப்பட்ட நபருக்குள் தாமே எதுவாயிருப்பார்? உயிராயிருப்பார், செயலாயிருப்பார். இதான் தேவன். ஹல்லேலூயா. இதை தவிர அவர் செயல்படுறதெல்லாம் என்னது? சலுகை. சலுகைன பாதுகாப்பு. அது எல்லாருக்கும் உண்டு. தேவனை தொழாதவனுக்கும் உண்டு. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எல்லாருக்கும் பாதுகாப்பு உண்டு, பொதுவான பாதுகாப்பு. அதுபோல மரண பரியந்தம் வாய்ப்புகள் உண்டு. என்ன உண்டு? வாய்ப்பு. வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அது எந்த விதத்திலும் வரலாம். சிலருக்கு வாய்ப்பு இந்த சத்தத்தை கேட்கறதா இருக்கும், ஆனால் அவங்க தேவனையே நம்பாத ஆளாக இருக்கலாம், இயேசுன்னா பிடிக்காத ஆளாக இருக்கலாம். அது அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு. இல்லை இந்த ஊழியத்தை ஒத்துக்காதவனாகவும் இருக்கலாம், அவனுக்கு இது கிடைக்கிற கொடிய வாய்ப்பு, பயன்படுத்தி கொண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் தான் பிடித்ததில் பிடிவாதமாக இருக்கிறதுக்கு அல்ல அழைப்பு. தேவனிடத்தில் கேட்கணும், நான் போகிற வழி சரிதானா, என்னுடைய விசுவாச முறைமை சரிதானா, நான் நிலைத்திருக்கிறது
என் பழக்கத்தில் கொண்டிருக்கிற முறைமை சரிதானா? இப்படியெல்லாம் தேவனிடத்தில் கேட்கணும். கவனிங்க, சில காரியங்களை உங்களுடைய முழு அதிகாரத்தோடு மனதோடு பலத்தோடு சொல்லணும். அதில் தான் எதிரியே விழுகிறது. ஒரு மாதிரி சொங்கி மாதிரி சோம்பேறி மாதிரி படுத்துக்கிட்டே போன் பேசுகிற மாதிரிலாம் பேசாது. கேட்கறதுக்கு அருவருப்பார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க, ராஜ்யத்தில் வந்திருக்கிறீங்க. ராஜ்யம், இது ராஜ்யம். அல்லேலூயா. கர்த்தர் எப்படின்னா மனுஷனுடைய முறையிடுதலை கேட்கிறவர். மக்களுக்காக தான். எப்படி? மக்களுக்காக முறையிடுதல்னா புலம்புறது. அவருக்கு பிடிக்காது. இஸ்ரவேல் மக்கள் இரவு முழுவதும் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு அது பிடிக்கவே இல்லை. நம்ம தேவனை ஒரு அனுபவமாகவே பார்க்கறது இல்லை. அதுதான் நமக்கு பெரிய ஒரு ஃபெயிலியர். நான் எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் சில சூழ்நிலைகளில் தேவனிடத்தில் பேசி தேவனால் கடிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், சிக்ஷிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் சாதா பேச்சு, கேஷுவல் டாக் ஆண்டு. இப்போ தேவன் அப்போது ரொம்ப லேட்டாக தான் சொல்லுவார். அது உடனே சொல்லித்தர மாட்டார். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். அவருக்கு பிடிக்காத தப்பு பண்ணிட்டாருன்னா, தப்புன்னா நம்ம ஏதோ ஒரு ஜஸ்ட் அ வேர்டு, ஒரு வார்த்தையாக இருக்கல. தேவன் அதெல்லாம் சகிக்க மாட்டார். அதுக்கு அடி தான் உண்டு. என்னது அடி ஏன் வந்துன்னு தெரியாது. ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. அது கர்த்தருடைய சந்நிதியில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது, கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. யோசிங்க, தேவனை நீங்க எங்க வச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் சரியான இடத்துல தான் இருக்கிறார். ஏன்னா தப்பு பண்ணி, சும்மா ஒரு உதாரணம், தப்பு பண்ணி அவராலே அடி வாங்கிடுவோம். ஆனா அது அவர் தான். நான் இந்த தப்புனால தான் நான் தேவன்ட்ட அடி வாங்கினேன்ற அறிவு வராது. ஏன்? நமக்கு நிறைய பரிகாரிகள் இருக்கிறாங்க. என்னது? இவ்வளவு கேட்ட ஒருத்தி தன்னுடைய பேர பிள்ளையோட இருக்கிறான். அவளுக்கு முவ கேட்குறா, ஏன் பிள்ளைக்கு ஒரே சளி, அது குளிப்பாட்டின இல்லையா? அவ சொல்றா. இது இவளுக்கு வெளிப்பாடு. குளிச்சா வந்துடுமா? அவ்வளோதான் உங்களுக்கு படிப்பா? அது பெற்றோர் தான் காரணம். எது? தாய் தகப்பன் தான் காரணம். அது பிள்ளைக்கு குளிச்சா வரணும், அப்ப குளிப்பே வேண்டாமா? அதுவா? அப்போ நம்ம எல்லாத்துக்குமே இப்போ ஆண்டவரோட ரொம்ப தெரிஞ்ச நிறைய அறிஞ்ச ஆளுக்கிட்ட போய் என்ன படிக்கிறோம்? டியூஷன் படிக்கிறோம். யாரை விட? ஆண்டவரை விடவும் நிறைய படிச்சாள் யாரு? சொல்லுங்க, யாரு? மருத்துவர்கள், அறிவாளிகள், சில இந்த ஊக்கமளிப்பாங்க, அப்படின்னா தூண்டுதல் அளிக்கிற இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன், மோட்டிவேட் பண்றவங்க. இப்படி இவங்களால தத்துவ ஞானிகளால் எல்லாம் காரியத்தை படிச்சுட்டு நம்ம தப்பான ஒரு முடிவுக்கு வருவோம். ஆனா இது போய் 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 கடைசியில் எங்க வந்து நிற்கும்? அவன் பிடிக்கும் நிற்காது, இவங்க படிச்சதுக்கும் நிற்காது, கர்த்தர்ட்ட வந்து நிற்பாங்க ரொம்ப லேட்டா. அப்போ தேவன் செய்கிறதை ஏத்துக்கிறதுக்குரிய என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. ஏன் சொல்லுங்க? ஏன்? அவங்கிட்ட எல்லாம் படிச்சது எங்க இருக்கும்? மண்டைக்குள்ள இருக்கும். அவன் சொல்லி கொடுத்துருப்பான், இதெல்லாம் என்னது, இனி இப்படிதான் ஆகும், இது இப்படிதான் தீரும், இது இப்படிதான் முடியும், இது இப்படி, அதுக்கு இந்த மாதிரி நீங்க எடுக்கணும் அப்படின்ட்டு அவன் உங்களை ஒரு செட்டப் பண்ணி உட்கார வச்சிடும். அப்போ நான் என்ன ஜெபம் பண்ணு நடக்காது. அதனாலதான் சொல்றது, நீங்க எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்தி பழகுங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும்
வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இவர் என்ன பண்ண வரார் பாருங்க. இந்த தேவ மனிதன் தேவனுடைய ஆவியினாலே ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். தேவ ஆலோசனை என்னது? இவங்கெல்லாம் நிறைய காரியங்களை பற்றி கேள்விப்பட்டு நம்ம வாஸ்தவத்தில் ஃபர்ஸ்ட் அழுதாங்க, பெருமூச்சு விட்டாங்க, புலம்பிட்டே இருந்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. இது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் நம்மை பயமடைய பண்ணும், குழம்பி போக பண்ணும், இடற பண்ணும், நிலை குலைய பண்ணும். நமக்கு எதுவுமே தெரியாம பண்ணும். அதுவா இதுவா ஒரே கன்ஃபியூஸ். எப்படி செய்வது, எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது என்கிற கேள்விகளால் நாம் சூழப்பட்டிருப்போம். அதான் அவர் சொல்றார், இந்த பாருப்பா, என்ன வரட்டும், ஏது நேரிடட்டும், எது உன் வாசற்படையிலே வந்து தட்டட்டும், எந்த காரியம் வாழ்க்கையிலே வந்து தலை நீட்டினாலும், முளைத்தாலும், எழும்பினாலும், ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினார். அவன் சொல்லுகிறான், தேவனை சாருகிறவன், தேவனிடத்தில் தன் காரியங்களை கோருகிறவன், கேட்கிறவன், விசாரிக்கிறவன் சொல்லுகிறான், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாரும். பாளையம் என்ன? என்னது? ஒரு மிலிட்டரி, என்னது? ஒரு யுத்த சேனை, ஒரு யுத்த ராணுவம் சொல்லுகிறான், எனக்கு விரோதமாய் ஒரு ராணுவமே வந்தாலும் பயப்படாது, என்னுடைய இருதயம் பயப்படாது, என் இருதயம் பயப்படாது, என் இருதயம் பயப்படாது. எத்தனை பேரால சொல்ல முடியும்? எனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கட்டும், சேனை வரட்டும், என் இருதயம் அதை கண்டு பயப்படாது. யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் நம்பிக்கையா இருப்பேன். நம்மெல்லாம் இதை காணாம வாசித்துட்டு போற ஆளுங்க. அவன் தன்னுடைய தேவனோடு வாழ்ந்தபடியால் அவனுக்கு இருந்த தைரியத்தை அவன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. பிரச்சனை எல்லா மனிதருக்கும் உண்டு. ராஜாவுக்கு அதற்கேற்ற பிரச்சனை, குடிமகனுக்கு அதற்கேற்ற பிரச்சனை. தேசத்தின் குடிகள், ஏழைகள், திராணி உள்ளவர்கள், இல்லாதவர்கள், படித்தோர், படிக்காதோர், ஏதோ பட்டதாரிகள், மாதாந்திர சம்பளம் உள்ளவர்கள், இல்ல தினசரி கூலி வாங்குறவர்கள், எல்லோருக்கும் பிரச்சனை உண்டு. ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறது, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும், அடுத்தது என்மேல் யுத்தம் எழும்பினாலும், யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். இதிலே நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன். பர்சனலி ஆண்டவரை நீங்கள் ஈடுபாடு கொண்டு நான் பேச அவர் கேட்க, அவர் பேச நான் கேட்க. புரியுதுங்களா? அப்போ எனக்கும் தேவனுக்கு இடையில ஒரு சரியான அந்யோன்யம், ஐக்கியம், இதை உருவாக்கணும். இது வேணும் ஒரு ஆளுக்கு. இது இல்லைன்னா உங்க பக்தி வேஸ்ட், உங்க வேத வாசிப்பு வீண், ஜெபம் வீண். ஹல்லேலூயா. ஆமா, சந்தேகமே இல்லை. அப்போ ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒரு யூகத்தில் நடப்போம். நல்ல பிள்ளை மாதிரி, தேவனுடைய பிள்ளை மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும். இந்த மனிதன் நம்ம வாசித்த சங்கீதத்தில் அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. எந்த காரியத்துக்கும் தேவனை நாடுபவன், சார்பவன், தேவனால் நடத்தப்பட்டவன், தேவனுடைய அபிஷேகமுடையவன். தேவன் அவனோடு இருந்தார். அது ஒரு சாதாரண வார்த்தையாது. வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் அவனோட இருந்தார். ஓகே, ரொம்ப சந்தோஷம். கேட்டானா அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படா, நம்ம கூட கர்த்தர் இருந்தாலும் சொல்றாங்களே. உங்க கூட இருக்கிறாரா? உங்க கூட இருக்கிறாரா? நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? இப்போ என்ன சொல்லுவீங்க? தாவீதோட கர்த்தர் இருந்தாரையா, அவனோட கூட இருக்கிறார் என்று ஒருத்தர் பார்த்து சொல்றார் இன்னொருத்தர்.
அப்படின்னா ஈசாயின் குமாரனை கண்டேன், அவன் பயங்கரமான ஆள், வாசிக்கிறத தேர்னவன். இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், காரிய சித்தி உள்ளவன். பேக்கு மண்டையா யாருமே கத்துட்ட இல்ல. புரியுதா? எல்லாம் யாரு? தேவ ஞானம் பெற்றவர்கள். ஃபூல் மாதிரி கிடையாது. எல்லாம் ஃபூலா லூசா யூஸ்லெஸ்ஸா இருந்த பக்தின்னு ஒரு நினைப்பு சிலருக்கு. ஹல்லேலூயா. அவன் காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். இது இவனை பத்தி விசாரிச்சு ராஜா கிட்ட போய் சொல்றாரு ஒருத்தர் நான் பார்த்தேன், அவன் ஆளு பயங்கரமான ஆளு, எல்லாத்திலையும் யார் அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க், பயங்கரமான ஆள். காரணம் என்ன? கன்க்ளூஷன், காரியத்தின் கடைத்தொகை. யுத்தத்தை கண்டு பயப்படுகிறவன் அல்ல, அஞ்சுகிறவன் அல்ல, போராட்டத்தை கண்டு பயப்படாதவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். எங்க இருக்கிறார் சொல்லுங்க. கர்த்தர் உள்ளவன் தானே சொல்றீங்க. இல்ல கேட்கிறேன், எஸ் ஆர் நோ? ஏமாந்து போகாதீங்க. உண்மை. கர்த்தரை நம்புறீங்க இல்லையா? கர்த்தர் கொண்டு இருக்கிறான்னு நம்புறேன். வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் உன்ன எங்க தெய்வம் இருக்கிறார், நீ என்னத்தை இப்படி ஓடி நடக்கிறன்னு சொன்ன உங்களுக்கு எப்படி இருக்கும்? இவன் இப்படி சொல்லிவிட்டா அப்படிதானே கஷ்டமா இருக்கும், மனசுக்கு இருக்காதா? அப்ப ஏன் நான் இப்போ கேட்டோன்ன மட்டும் அப்படி படம் காட்டிட்டு இருக்கிறீங்க? சொல்லு. ஏன் நல்ல பிள்ளை மாதிரி ஒரு நடிப்போ? நீ தான் மற்றவங்கள்ட்டே சண்டை போடுவியே, என்னோட தேவனில் நீ எப்படி கண்ட? தேவனோட இருக்கிறாரு, நான் என்கிட்ட பேசுறாரு, எல்லாருமே தான் சொல்லுவாங்க கர்த்தரோட பேசுறாரு இல்லையா? அப்ப ஏன் இங்க மட்டும் அப்படி கேட்டாய்? அப்படி சும்மா நான் இதா சொல்லிடுவேன் அப்படி தானே? நீ சொல்லு, நான் சொல்றது என்னுடைய கருத்து. எனக்குள்ளே தேவன் தருகிற திட்டவட்டமான சத்தியத்தை உன்கிட்ட பேசுறேன். நீ ஏதோ நம்புறத பேசுற, அதுக்கு என்ன? அதான் கேட்கிறேன், கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? நான் சொல்றேன் கர்த்தர் உங்கள்கிட்ட இல்ல. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? கர்த்தர் இருந்தால் அவனுக்கு பயமே இல்லை, குழப்பமே இல்லை, தெளிவா இருக்கும், தைரியமா இருக்கும். எது வந்தாலும் அவரிடத்தில் சொல்லிடுவான், அங்க இருந்து பதில் வந்துடும், கலக்கமே இல்லை. எத்தனை எதிரி எழும்பட்டும், எவ்வளவு உபவாசித்து ஜெபம் பண்ணட்டும், எவ்வளவு மந்திரம் செய்யட்டும், எவ்வளவு வரட்டும், யுத்தம் என்மேல் எழும்பினாலும், என்மேல் யுத்தம் எழும்பினாலும், என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன், நான் நம்பிக்கையாயிருப்பேன், நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொன்ன? அவன் கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். அப்போ உண்மையான காரியத்தை பாருங்கள், கர்த்தர் ஒருவனோடு நிஜமாவே இருக்கணும். இப்போ நம்மலாம் இத பெருசுபடுத்தாம இருக்கிறான்னு நினைச்சிட்டு போயிடுறோம். அங்கதான் தப்பு பண்றோம். நம்ம இருக்கிறான்னு நினைக்கிறது இல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன்னு அவர் சொல்லணும். அது அவருக்கு விருப்பம், இருக்கிறது இருக்காது. நீங்க இருக்க நினைச்சனால இருக்க மாட்டார், நீங்க என்ன கூப்பிட்டனால வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார். அவர் இருக்கத்தக்க நபரை அவரே உருவாக்குவார், அவரே தகுதிப்படுத்துவார், அவரே ஆயத்தப்படுத்துவார், அவருக்கு உகந்த நபராய் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. சொன்னார், நீங்கள் அவிடமிட்டு புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் சொல்லுகிறார். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, அப்பொழுது
நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். உங்களுக்கு நான் பிதாவாயிருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். நம்ம ஆண்டவரை ஏற்றிருக்கிறோம். நான் இப்ப கேட்ட கேள்வி, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? புரியுதா? அந்த கேள்விக்கு தான் நானே சொல்ல இல்லை. ஆனால் அதற்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கலாம். நம்ம எது? கர்த்தரை நம்புகிறோம், ஐக்கியப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை சுதந்தரிக்க ராஜ்யத்தை பற்றி கொள்ள நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் எதற்காக பிடிபட்டேனோ அதை அடையும்படி ஓடுகிறோமா? எதை சுதந்தரிக்க ஆதாயப்படுத்திக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டோமோ அதை ஆதாயப்படுத்தும்படி நமக்கு லாபமாயிருந்ததை நஷ்டம் என்று விட்டோமா? ஹல்லேலூயா. கிறிஸ்து ஆதாயப்படுத்த எனக்கு லாபமாயிருந்ததை நான் நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்லுகிறார். சாக்ரிஃபைஸ், இழந்து ஆதாயப்படுத்துதல். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல கவனிங்க, ரட்சிப்பு, மன்னிப்பு, விடுதலை, சுகம், சமாதானம், இது எல்லாமே ஆரம்பம், ஒரு ஆரம்ப பாடம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற சம்பவத்தை பாருங்கள். நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நல்ல கவனிங்க, நம்ம ஏற்றுக்கிறது இல்ல, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன், பிதாவை ஏற்றுக்கொள். நடக்காதுப்பா மவனே, நடக்காது. அது உன் கையில இல்ல, பரலோகம் உன் கையிலையா? யாருக்கிட்டையும் இல்ல அது. ஹல்லேலூயா. அது பிதா மட்டும், பிதாவினுடைய கட்டுப்பாடு. அதனாலதான் இயேசு சொன்னார், மனுஷகுமார் வருகிற நாளிகையாகிலும் பிதாவை தவிர வேறு ஒருவனும் அறியான் என்று. பிதா என்பது மிக நீங்கள் அறிந்திராத மகத்துவமானது. அது இப்படி இது நோ, நீதியில் அல்ல, நீ அறிந்த கீழ்ப்படிதல் அல்ல, நீ அறிந்திருக்கிற சத்தியமும் அல்ல, அவர்தான் சத்தியம். பிதா ஒருவரை சத்தியமுள்ளவர். அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. வெரி குட். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அந்நிய நுகத்தில் பிணைப்படாதீர்கள். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம். நல்ல கவனிங்க, அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீதி என்பது பிதாவினுடைய அந்தஸ்து, பிதா விரும்புகிற சாயல், பிதா விரும்புகிற தன்மை, அதான் நீதி. அநீதி என்பது நம்முடைய பிறப்பால் உண்டானது, நம்முடைய பிறப்பால் உண்டான அவபக்தியான சாயல், அதான் நீதி. இரண்டும் சேர்ந்து போகாது. என்னது? இரண்டும் சேர்ந்து பயணிக்காது. ஒன்றில் தேவநீதி இல்லை என்றால் அநீதி. பழைய மனிதன் என்பது அநீதி. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன், அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும், மெய்யான நீதி பரிசுத்தம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட. இது ஒரு படைப்பு, இது ஒரு கதை இல்ல, இது ஒரு கற்பனை அல்ல, இது ஒரு படைப்பு. கிரியேஷன், the creature. Hallelujah. Made by creator. தேவனால், படைப்பாளியால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு அது. அதை கற்பனையா தான் வச்சுக்கிற இந்த நாட்கள்ல இருக்கிற ஊழியர்களும் மக்களும். அது இன்னும் கற்பனை, அது சிருஷ்டிப்பு. ஹல்லேலூயா. சிருஷ்டிப்புனா என்னது? சிருஷ்டிப்புனா என்னது? நம்ம படைச்ச பொம்மை இல்ல, அது உயிர் உள்ளது. புரியுங்க? ஹல்லேலூயா. தேவன் படைத்த அனைத்திற்கு என்ன உண்டு? உயிருண்டு. அது வளரும், அது பெருகும், அது தேவ சித்தத்தை நிறைவேற்றும். சும்மா என்னமோ எல்லாம் முடிஞ்சு இனி எங்க போனோம், யார் கையில இல்லையா? ஏமாந்து போகாதீங்க பிளீஸ். என்னை வெறுக்கிறவங்க இருப்பீங்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. வெறுக்கிறவனுக்கும் இது நியாய தீர்ப்பை கொண்டு வரும். நான் சொல்லிக் கொண்டிருந்தேன்,
தேவன் நமக்கென்று நம்ம பாருங்க, தேவன் தருகிற ஒரு படைப்பு வந்திருக்குன்னு சொல்றேன். அதுக்கு முன்னால நம்ம ஒரு படைப்பாக இருக்கிறோம். உயிர் இருக்கா இல்லையா? அதுக்கு அறிவு இருக்கா, உணர்வு இருக்கா, நினைவு இருக்கா, விருப்பு வெறுப்பு இருக்கா, இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அதே மாதிரிதான் இதுவும் உயிர் உள்ளது. அது ஒரு சாயல், அது தேவ சாயல். இதை நம்ம கற்பனை மாடல்ல கடைபிடிக்கிற மாதிரி, நல்ல பிள்ளை மாதிரி, தப்பு செய்யாத மாதிரி, கூட்டத்துக்கு போற மாதிரி, கோவிலுக்கு போற மாதிரி, சபைக்கு போற மாதிரி. படைப்பு இருந்தால் படைப்பாளி அங்கே பொறுப்பாளியா இருப்பார். ஹல்லேலூயா. ஜெனிப்பித்தவர் இருந்தால், ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தால், ஜெனிப்பித்த பிதா உன்னிலே இருப்பார். ஹல்லேலூயா. புரியுதா நான் பேசுறது? புரியலாம், புரியலாம். அதாங்க சொல்லுகிறார், அநீதிக்கும் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? கேள்வி என்ன? நீங்க பதில் சொல்லுங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல, ரெண்டு தானே, சேராது. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், நான் எப்ப உன்னை ஏத்துக்கிட்டு உன்னை பிதாவா இருப்பேன், அநீதிக்கும் நீதிக்கும் என்ன பண்ணு, பிளவை ஏற்படுத்து. அடுத்தது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? பாருங்கள், தேவன் ஒளியா இருக்கிறார். எப்படி? இதான் அடுத்த ஆதியில இருந்தவனுடைய பிரசங்கமே. அவனுடைய பிரசங்கத்தை எல்லாம் படிங்க. தேவன் ஒளியா இருக்கிறார். தேவன் ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. புரியுதா? இதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. என்ன பண்ணணும்? அவரிடத்துல கேட்டு சொல்லணும். அவரிடத்துல என்ன இல்ல, என்ன இல்ல, எவ்வளவேனும் இருள் இல்லை. எவ்வளவேனும் சொல்லுவோம். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவரோடு ஐக்கியப்பட்டவனும், அடுத்தது அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால், இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால், பாருங்க என்ன சொல்லுகிறோம், தேவனோடு ஐக்கியப்பட்டவன்னு சொல்றோம். ஆனா யாரோட இருக்கிறோம்? இருள். இருள சாத்தான், பேயுடைய ஆதிக்கம். மனம் இருள் பிடித்திருக்கிறது. தங்கள் சிந்தனையினால் வீணர் ஆனார்கள். தங்கள் சிந்தனை, சொந்த சிந்தனை, உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருளடைந்தது. நீ நல்லா படிச்சிருக்கிற, ஆனா சிந்தையெல்லாம் இருள். வசனம் நல்லா தெரியும், பாராட்டுக்குரியது. ஆனா இதை எங்க வச்சு சொல்லலாம்? எரிநரகத்தில் போயிருந்தோம், இதை காணாம சொல்ல. குயிஸ் போட்டிக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குவீங்க. சங்கடமா தான் இருக்கு. என்ன தப்பிக்கிறதுக்காக சொல்றது இதெல்லாம்? என்னது? அப்படியாவது உனக்கு உணர்வு வரட்டும். நான் இப்படி அறிஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே, ஆனா என் அனுபவத்தில் இல்லையே, என்னால ஏன் முடியல? அப்ப புதுப்படைப்பு இல்லையோ? அப்ப எனக்கு புதுப்படைப்பு ஆக்கும் வரைக்கும். ஏன்னா நீ ஆகிட்டேன்னா அவர் பிதா ஆயிடுவார். இயேசு கொண்டு வந்தது யாரை? பிதாவை. அவரை தான் சொன்னார், அவர் உனக்கு பிதாவா இருக்கணும். பேதுரு சொல்லுகிறார், பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவரை நாம் பிதாவாய் தொழுது கொள்ளுகிறோம். தெரியுமா? எப்படி? அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை, அவன் கிரியைகளின் படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடி, நீங்கள் பிதாவாக தேவன் கொடுக்கிற புதிய படைப்பை பெற்றுக்கொள். பெரு. அப்ப அவர் உனக்கு தேவன். அப்பதான் உனக்கு தேவன். இல்லாம அவர் தேவன் அல்ல, தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இங்க புது படைப்பு இருந்தா தெரியும். அதுக்கு சுற்றி இருக்கிறவங்களை பத்தி கவலையே இல்லை. அதுக்கு சிருஷ்டிகர்த்தாவை குறித்து மட்டும்தான் கவலை. ஹல்லேலூயா. சொல்லப்படுகிற காரியத்தை கவனிங்கள். இருளுக்கும்
இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கு பாருங்கள், வசனங்கள் பிதாவினுடையது, தேவனுடையது. கவனிக்கிறீங்களா? இது யாருது? நமக்கதில்ல, இது அவருடையது. அவர் போதனை, அவர் நமக்கு என்ன பண்ண வேண்டும்? போதிக்கணும், அவர் கற்றுத்தரணும். அப்போ இங்க சொல்லுகிறார், ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஐக்கியம் ஏது? அப்ப இருள், நான் சொன்னேன், ஒளி தேவன் ஒளியா இருக்கிறார், பிசாசு இருளா இருக்கிறார். அப்ப உங்கள் மனம் தேவனால், தேவ மகிமையால், தேவ சிந்தையால், தேவ சாயலால் நிரம்பி இருக்கிறதா? இல்ல சுய சிந்தையால், உலக சிந்தையால், மாமிச சிந்தையால், உங்கள் யோசனையால் நிரம்பி இருக்கிறதா? கண்டுபிடிங்க. இருளா வெளிச்சமா? கண்டுபிடி. இருளா வெளிச்சமா? எது இருக்கு? அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். நீங்க இருளா வெளிச்சமா? சில நிலை இருள், பிறகு சொல்லி ஊதி 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 நம்ம அதை என்ன பண்றோம்? வெளிச்சமா கொண்டு வர முயலுகிறோம். நோ, அதான் சொல்றாரு, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஏது? நெவர். நீ இருளா, இருளாவே இருந்துக்கோ. வெளிச்சமா, வெளிச்சமாவா? அதுல இருப்பேன், இங்கே இருப்பேன். நோ நோ, அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. திருந்தணும், அவ்வளவுதான். தப்புல இருக்கணும், புரியணும் நீ. அதாவது அவர்கள் முடிவு அழிவு என்று சொல்லுகிறார் பவுல் ஒரு இடத்துல. காரணம் என்னவா? அவர்கள் பூமிக்கு அடுத்ததை சிந்திக்கிறார்கள். இப்ப சிந்தனை எவ்வளவு கொடிய நித்திய அழிவை கொண்டு வருகிறது. வெறும் என்னது? பூமிக்கு அடுத்த ஒரு சிந்தனை. தங்கள் வாழ்க்கை குறித்து, தேவை குறித்து, பிரச்சனை குறித்து, பல காரியங்களை குறித்த எண்ணங்கள், நினைவுகள். அப்ப உடனே நம்ம இப்ப என்ன பண்ணணும்? நினைவை உடனே மாத்த ட்ரை பண்ணணும். ஏய், நான் தான் சொல்றேன், உன் வழியில இருந்துட்டு, உன் வழியிலே இருந்துட்டு, உன் பாணியிலே இருந்து நான் சொல்றத பண்ணாத. தேவனுடைய பாணிக்கு வரப்பாரு. மொத்தத்தை இடிச்சு போட்டுட்டு உன்னை என்ன கட்ட பாருன்ற. நீங்க உடனே என்ன பண்ண? இனி உலகத்தை சிந்திக்கல. ஏன் சிந்தியாம போனா நீ தான் வேஸ்ட் ஆகுவ. ஏன்? இங்க யாரும் இல்ல, தேவன் இல்ல, நீயாவே பண்ற பக்தி. அது சிலருக்கு அது புரியல. நம்ம ஒண்ணு சொன்னா உடனே ஆமா, இனி அதையும் சேர்த்துக்கும், இதை சொன்ன அதையும் சேர்த்துக்கும், ஓ எல்லாத்தையும் சேர்த்துக்கும், எல்லாம் சேர்த்து ஒரு கறி மசாலா, ஒரு மிக்சிங். அப்படியல்ல இது. இது என்ன? இது என்னது? உங்கள் வாழ்வில் அவர் ஆரம்பம். என்னது? அவர் ஆரம்பிக்கணும். ஒரே படி, ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரியல, as a baby, நான் ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல, ப்ளீஸ் எனக்கு போதி, எனக்கு போதி, போதி, எனக்கு போதி. தேவன் எனக்கு போதிக்கணும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் தேவன் நமக்கு தந்திருக்கிற இதெல்லாம் ஒரு பயங்கரமான வாய்ப்புகள். பிறகு வாய்ப்பே இருக்காது, இருக்காது. இருந்தாலும் அது நம்ம வாழ்க்கைக்கு அது மேட்ச் ஆகாது. நீங்க பிஸி ஆயிருவீங்க. ஒன்னில் பலவீனத்தில் பிஸி ஆவீங்க, இல்ல சூழ்நிலைகளில் பிஸி ஆவீங்க. அப்ப போய் உங்கள்கிட்ட போய் என்ன பேச முடியாது? இதெல்லாம் பேச முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன முறைமைகள், தேவன் ஒளியா இருக்கிறார், நாங்கள் அவரிடத்துல கேட்டு கற்றுக்கொண்டது உங்களுக்கு சொல்றோம். அவரோடு இணைந்திருக்கிறேன் என்று சொல்லியும், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால், இருளில் நடக்கிறவன். இருள் என்றால் என்னது? நான் சொன்னேன், பிசாசின் சிந்தைகள், நினைவுகள், கிரியைகள். இப்ப உணர்வில்லாதவர்கள் இருதயம் இல்லடைந்து என்று சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அது அந்த சம்பவம். அப்போ நம்முடைய மனதை தேவனாலாமல் அந்தகாரம் ஆளுகிறது. அப்படிப்பட்ட மனிதன் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். அந்த நபருக்கும் ஒளிக்கும் என்ன இல்ல? ஐக்கியம் இல்ல. நடக்காதது, நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. ஆகையால் இது அவ்வளவு சீரியஸானது, சின்சியரானது. இது ஒரு மனிதனோட உள்ளதல்ல, இது தேவனோடு உள்ள காரியம்.
அதனால இதை எந்த மனிதனும் வந்து என்ன பண்ண முடியாது, கிராஸ் பண்ணி அப்படி இல்லை இப்படி நோ, யாரும் சொல்ல முடியாது. யாருக்கு அதிகாரம் இல்லை. இவர் சொல்றது அப்படி இல்லை இப்படி எப்படி எப்படி இல்லை, அதை தேவன் மட்டும்தான் சொல்லணும். காரணம், உன்னை நியாயம் தீர்ப்பவர் அவர், உன்னை ஜெனிப்பித்தவர் அவர், உன்னை போஷிப்பவர் அவர், உன்னை ஆதரிப்பவர் அவர், உனக்கு பலனானவர் அவர், உனக்கு ஜீவனானவர் அவர், உனக்கு சுகமானவர் அவர். இயேசுவின் நாமத்தில் இப்போ தேவனுடைய சுகத்தின் வல்லமை, சுக வாழ்வின் வல்லமை, விடுதலை வாழ்வின் வல்லமை, ஜெய வாழ்வின் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கி வரட்டும், இறங்கட்டும். எதிரான அந்தகாரம், அந்தகாரம், இருளின் வல்லமை, இருளின் வல்லமை, பிசாசின் வல்லமை சரீரங்களை விட்டும் மனதை விட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போ, வெளியேறட்டும், வெளியேறட்டும். இப்போ இருளின் வல்லமை வெளியேறட்டும், பிசாசின் வல்லமை வெளியேறட்டும். சொல்லு, நாடி நரம்பில் எல்லாம், உள்ள மனம், சிந்தை, உடல் எல்லாம் தேவ வல்லமை பெருகி 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 விடுவிக்க வல்லமை பெருகி, ரட்சிப்பின் வல்லமை பெருகி, ஜெனிப்பிக்க வல்லமை பெருகி, உயிர்ப்பிக்க வல்லமை பெருகி, எதிரான வல்லமை அழி, சரீரங்களை விட்டு அழியட்டும், அழிந்து வெளியேற, வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. தேவன் என்பதில் நல்லுங்கள், அவர் கர்த்தர், அவரை நமக்கு அவர்தான் போதிக்கணும். எப்படி? அவரை அறிந்தவர் யாரும் இல்லையே, இல்லையா? மனிதர்களில் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களை தவிர, தேவன் தன்னை வெளிப்படுத்தி கொடுத்தவர்களை தவிர அறிந்தவன் யார் உண்டு? பைபிளை படிச்சோன்னு அறிய முடியுமா? பைபிளை படிச்சு பைபிளை பேசல, அப்படி பேசுற ஆளுங்க தான் உலகம் ஃபுல்லா இப்போ. அதனால மக்கள் வஞ்சிக்கப்பட்டு அந்த ரியல் உண்மையான தேவ உறவு, பிதாவோடு ஐக்கியம், அந்த சஞ்சாரம், அந்த உண்மைத்தன்மையை புரியாம இருக்கிறாங்க. உண்மையிலே புரியல. அது உங்களுக்கு எப்படி அது இதுக்கு மேல அது புரியணும்னு தெரியல. ஏசு அழகா சொன்னாரு, ஆவியினால் பிறந்தவன் எப்படி இருப்பான்? காற்று இன்னிடத்துல வருது, இன்னிடத்து போறது தெரியாது போல. இது பாருங்க, யோசிச்சு பாருங்க அந்த மேட்டர். ஒரு ஆள் எப்படி இருக்கும்னு சொல்றாரு இயேசு. அந்த பிறப்பு, அந்த பிறப்பு எப்படி இருக்கும்? காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதில் சத்தத்தை கேட்கிறாய், சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும். பாருங்க, காற்று இந்த இடத்துல இருந்து வருது, இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்று உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ, ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். இது என்ன வாழ்க்கை? இது என்ன வாழ்க்கை? நீங்க சொல்றீங்க ஆவியில பிறந்தீங்க 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 இல்லையா? ஏசு சொல்ற ஆவியில பிறந்த எப்படி இருக்கிறான்? இயேசு சொன்னது, நான் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் சொன்னது. ஆவியினால் பிறந்தவனும், காற்று வீசுது தெரியுது, ஆனால் அது எந்த இடத்துல இருந்து வருதுன்னு தெரியல, எந்த இடத்துக்கு போகுதுன்னு தெரியல. அப்படின்னா அதனுடைய செயல்முறைகள் மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள், அறிவுக்குள், மனிதனுடைய அறிவு புத்தி யுக்திக்குள்ள அது இல்லை. அது கம்ப்ளீட்லி இட்செல்ஃப், தனக்குத்தானே. அதுபோல் ஆவியினால் பிறந்தவன் ஆவியின் கட்டுப்பாடை உடையவன். தான் அறிந்தல்ல, தன் விருப்பம் போல அல்ல, தேவ ஆவியினால். அது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி வண்டர்ஃபுல் லைஃப். அதெல்லாம் கடினம். யார் உண்டு அப்படி? யார் இருக்கிறா? அப்ப யாரை நீங்க மாடலா கொள்றீங்க? சத்தமா பேசுறவனையா? இல்ல ஒரே என்னது, நீ நகை போட்டா எங்க போக மாட்டேன், இப்படி பேச நல்ல காரியம் தான், நகை கலத்துறது. ஆனா இப்படி பேசுறதுதான் பெரிய ஆளா? புதுசு எங்கய்யா? புதிய சாயலங்க, அதை பேசு. பிதாவுக்கும் தேவ பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம் என்ன? ஆவியினால் பிறந்தது எப்படி? அந்த வாழ்க்கை தரம் என்ன?
அதை புரியவும் தெரியாது, ஏத்துக்கவும் தெரியாது, ஒத்துக்கவும் முடியாது. சபைக்கு போனா போதும், பாஸ்டர்ட்ட போனா போதும். எங்க போயிடலாம்? என்னது இது? வெளிநாட்டு போறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வாங்குற ஏஜென்சியா? நான் கேட்கிறேன், தேவன் எங்கே? அவருடைய ராஜ்யத்துக்கு அவர் கொண்டு போறது உங்களை. அப்ப நீ அவரோட இன்னைக்கு பழகி இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா எப்படி உன்னை கொண்டு போற? உன்னை தெரியாதுன்னா சொல்லுவார். அவர் சொல்றார் இல்லையா, உன்னை அறியேன். தட் மீன் ஐ டோன்ட் நோ நீ எங்க இருந்து. அப்ப நீங்க பழகணும் அர்த்தம். இங்க நீ பழகி இருக்கணும், பேசி பழகி இருக்கணும், சித்தம் அறிந்து செய்திருக்கணும். அப்படி இல்லைன்னா உன்னை அறியேன், உன்னை எனக்கு தெரியாது அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அது நான் பாஸ்டர்ட்ட எல்லாம் உண்மையா இருந்த எல்லா கவலையா விட்டு இடமே இல்லையா, வாய்ப்பே இல்லை. ஏமாந்து போகாது. தேவனை பற்றி கொள்ளுங்கள். உன்னை தேவன் சுமக்க போதுமானவராக இருக்கிறார், உன்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்றார். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிகள் பங்கேது. சரி, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஓகே. ஆனபடியால் நீங்கள் ஆனபடியால் எதுக்குமே மாறி மாறி என்ன இல்ல, சம்பந்தம் இல்ல. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு இந்த மாதிரி அவர்கள் சொல்றது எது? பேலியாள், இருள், அவிசுவாசி, வேற அந்நிய நுகம், விக்கிரக கோவில். அப்போ இது போன்ற தேவனுக்கு எதிரான தன்மைகள், காரியங்கள், ஆவிகள், ஆளுகைகள், ஆக்கிரமிப்புகள், ஹல்லேலூயா, தேவன் போல தன்னை காட்டுகிற இத்தகைய சக்திகளை விட்டு, ஆவிகளின் கட்டுப்பாட்டை விட்டு, அடிமைத்தனங்களை விட்டு புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுது எப்ப? அப்பதான் யார் வர்றா? பிதா வர்றார். நம்ம அப்படியெல்லாம் இல்ல. எடுத்தோன்னு என்னது? பிதா பிதா. நல்ல ஆராதனை, சூப்பர் பாட்டு. நம்ம சொல்ற நம்ம ஆளுங்க சூப்பரா பாடினான். உங்க பாட்டு எப்படி இருப்பார்? பிறகு இருந்து ஒரே உறக்கம். எப்படி கூப்பிடுறது? ஒண்ணு எப்படி கூப்பிடுறது? பிதா எப்ப வர்றாரு? எப்ப வர்றாரு? என்னதான் சுத்தம்? உன மனசை நல்லா ரீட் பண்ணி பாரு. உள்ள என்ன இருக்குன்னு பாரு. என்னது இருக்கு? என்ன இருக்கு? ஒரு காரியத்தை சொன்னா அப்படியே கீழ்ப்படிய முடியுதா? முடியல. அதுதான் கொடிய வலு சர்ப்பம் உள்ள இருக்கிறான். அவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணு? அப்பா பிதா வேணும் போ சாத்தானே ஒரு கத்தர் சத்தியமா சொல்லுவார். அப்படி என்னது? ஏன் அப்படி பாக்குறீங்க எல்லாரும்? அப்படிதான் ஏன்? அப்படியே தான் நான் கூப்பிட்டு அப்பாலே போ சாத்தானே சொன்னது உண்டு. என் தேவன் முதல் ஆவிய சரிப்படுத்திட்டு வா, அப்புறம் என்கிட்ட வா பிரவேசி, இல்ல உன்னை மிதித்தே போடுவேன். எப்படி இருக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க கர்த்தரை பத்தி? பழக்கமே இல்லைனாலும் உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைக்கிறது என்ன? அவர் பாவம். போட்டோல இருக்கிறார் பத்தியால, வெறும் பாவம். யார் அவன் போட்டோல இருக்கிறது? இயேசுவா? இயேசுவா அது யாருக்கு போட்டோ? ஒரு நடிகனுக்கு. இயேசு மாதிரி ஒருத்தன் நடிச்சான் இல்லையா? அவனுக்கு தானே. நம்ம ஆளுங்களுக்கு அதை கண்டா என்னது வருது? பாவம். இயேசப்பா, ஏய் நீ படு பாவம். யாருதான் பாவம்? யாரு பாவம்? நீதான் பாவம். ஏன்னா பிஞ்சு விழ போற. நீ புரியல? நீதான் என்ன ஆக போற? உடைஞ்சு விழ போற. கர்த்தர் விழ போறது இல்ல. அவர் பலவான் தான். அவர் சாதித்தார். பிதாவின் சித்தத்தை தைரியமா செஞ்சார். நீ என்ன பண்ற? உன் வாழ்க்கையில சொல்லப்பட்டதை அறிந்து செய்கிறதற்கு அறிவுண்டா? பலமுண்டா? இல்ல இல்ல. நீதான் பாவம். அவர் யார்? பாவமா? ஐயா, அவர் அப்படியெல்லாம் இல்லை. அவர்கிட்ட எந்த காரியத்தை நீங்க பாவம்னு சொல்ல முடியும்? நான் இப்ப பேசுகிறேன் அவரை பத்தி. எதை நீங்கள் அப்படி இல்லை அவர் அப்படின்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். தைரியம் சொல்லுங்களேன். நான் அதுக்கு உடனே பதில் தரேன். தேவனை முதலாவது
தேவனால் நியமிக்கப்பட்டவன் சொல்லிக் கொடுக்கணும். சும்மா பைபிளை வாசித்துட்டு கதை பேசுறதா கொடியாக்கின வரும். கொடியாக்கின இந்த பசங்களை எல்லாம் விடவே மாட்டார். பிரசங்கிக்கிறேன் இல்ல, நான் சொல்றேன், பிரசங்கிக்கிற நானா இருந்தாலும் அப்படிதான். பிரமாணத்தின்படி வாழாவிட்டால் என்ன இல்ல, என்ன இல்ல, நித்திய ஜீவன் இல்ல. இது சத்தியம் தெரியுமா? பவுல் தான் சொன்னார், பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு, கொள்ளாதவன், ஏற்றுக்கொள்ள முடியாதவன், அங்கீகரிக்கப்படாதவன், பரலோகத்தால் அங்கீகரிக்கப்படாதவன் என்று போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். சரீரம் என்னது, என்னதையா? பழைய மனிதன். ஹல்லேலூயா சொல்லுவ சத்தமா. யாரது? பழைய மனிதன். அவன் தன்னுடைய பழைய மனிதனை ஒடுக்கி தேவனுடைய ஆவிக்கு கீழே சிலுவையில் கொண்டு வர வேண்டியது அவனவன் மேல் விழுந்த கடமை. தேவன் அதற்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அறிந்து கொள்ளுங்கள், மறக்க முடியாத சத்தியம், யதார்த்தமானது, உங்கள் நித்திய ஜீவனுக்கு ஈடானது. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை இந்த வார்த்தையின்படியே கொண்டு நிறுத்துவார். ஆகையால் தேவன் கொடுக்கிற இத்தகைய வாய்ப்பை பற்றிக் கொள்ளுங்கள். வாஸ்து முடித்து விடுவோம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன். வேட பாருங்க, அப்பொழுது எப்பொழுது எல்லாம் சரியான பிறகு, அப்பொழுது பழையதெல்லாம் உடைச்சி போட்ட பிறகு, பழைய மனிதனை களைந்து போட்ட பின்பு, பிசாசின் சாயலை, பேய்த்தனத்தை, ஜென்ம மனிதனை, சுபாவ மனிதனை, சுய புத்தி அறிவை சார்ந்து வாழ்கிற அத்தன்மைகளை களைந்த பின்பு யார் வர்றா? யார் வர்றது? சத்தமா சொல்லுவோம். இது யாராது? எல்லாருக்கும். ஏன்னா பாம்பாக உள்ள இருக்கிறது. உள்ள இருக்கிறது யாரு? பாம்பண்ணாச்சி. யாரு? ஆமா, அது யாராது? எல்லாம் என்னத்தடா இது? அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும், உண்மையில அப்படிதான் இருக்கும். ஏன்னா அதுக்கு நல்லா தெரியும், என் மண்டையை போட்டு உடைக்கிறான் இவன், அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்க மண்டையை போட்டு அதை பிடிச்சி கட்டியே வச்சிடும். இல்ல இல்ல கேட்காத, விடாது. இது யாராது? சுத்தமா யாராது, சத்தியமா யாராது. இது தாகத்தோடு ஒரு நியூட்ரலா தேவனை அறிய வேண்டும், தேவனுடைய நிஜமான வழியில நான் வாழணும், என்னுடைய வாழ்க்கை சரியானதா போகல, பிதாவுக்கும் எனக்கும் சீரான ஐக்கியம் இல்லை என்கிற வேட்கை, தாகம், நீதியின் மேல் பசி, தாகம் உள்ளவன் பாக்கியவான், அவன் திருப்தி அடைவான். அவர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நிறைய வாட்டி வாசித்திருப்பீங்க இதெல்லாம். ஆனா நம்ம நினைக்கிறது என்னது? நம்ம நினைப்பிலேயே யாரு? பரிசுத்தவான்கள். எதுல? இது ப்ராசஸ். இதுக்கு பேர் என்னது? ப்ராசஸ். இது எப்படி 1ஆம் கிளாஸ்லயே பிள்ளைகள் ஏபிசி படிச்ச உடனே அவங்க அப்பா அம்மாட்ட இல்ல அப்படி இல்ல இப்படி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடும். பிள்ளைகள் அப்படிதான் பார்த்துருப்பீங்க. அம்மாக்கு தெரியாது, அது சொல்லும், எடுத்தோன்னு சொல்லிடும். அம்மாவுக்கு தெரியாது. அப்படின்னா மீனிங் என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு எல்லாமே தெரியும்னு அர்த்தம். அதுக்கு ட்ரௌசரை போட்டு விட்டுறதே யாராகும்? அம்மாவாக்கும். ஒன்னதுக்கு தெரியாது. இது மாதிரி நம்முடைய புத்தி எப்படிதான்? வாஸ்தவனே எல்லாம் ஓகே. ஏய், இது கட்டுமானம், இது வாழ்க்கையில உயிர் போகும். தேவன் என்ன நினைச்சீங்க நீங்க? சும்மா ஈஸியா பரலோகமா? படுபாமையா, நிலைமை ரொம்ப கட்டு கிடக்கு. அவ்வளவு ஈஸியா? நீ ஊழியம் செஞ்சிருக்கலாம், நல்லது செஞ்சிருக்கலாம், இங்கேயே உனக்கு பதில் தருவார். இங்கேயே உன்னை கை விடவே மாட்டார். உனக்கு கட்டாயம் பதிலுக்கு பதில் நல்லது செஞ்சிருவார். நீங்க தப்பு பண்ணாம இருந்தா உங்களுக்கு தப்பு பண்ற யாரும் இல்லை. நீங்க கூப்பிட்டா பதில் கொடுப்பார். ஆனா இங்க பரலோகத்தை மட்டும் தர மாட்டார். ஹல்லேலூயா. பரலோகம் மட்டும் கிடைக்காதுமா. ஒரு 4 மாடி இனி வீடு வேணுமா? கர்த்தர் வேணும்னா கட்ட உதவி செய்வார். ஆனா பரலோகத்தில் உனக்கு ஒரு குடிசை கூட கிடைக்காது. அது கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? பிதா வேணும் உனக்கு. யாரு வேணும்? யாரு?
பிதா அவர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. யாரா? பிள்ளையா, குமாரனா, குமாரத்தியா? என்ன ஆச்சரியம்! ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், உனக்கு நான் பிதாவாய் இருப்பேன். இயேசுவின் நாமத்தில் உள்ள இருக்கிற பழைய மனிதன், வலு சர்ப்பத்தின் ஆதிக்கம், சாயல், இயேசுவின் நாமத்தில் அழிந்து போ, அழிந்து வெளியேறு, அழிந்து வெளியேறு, அழிந்து வெளியே 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 வெளியேறட்டு. வஞ்சித்துக் கொண்டிருக்கிற ஆவிகள், ஏமாற்றிக் கொண்டிருக்கிற ஆவிகள், இயேசுவின் நாமத்தினாலே சிந்தையை விட்டு, புத்தியை விட்டு, மனதை விட்டு, ஆவியை விட்டு வெளியேறு. அறிக்கவனே வெளியேறட்டும், வெளியேறட்டும். ஆவியானவரே, ஹல்லேலூயா. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன். உங்களுக்கு அப்ப நான் பிதாவா இருப்பேன். நம்ம பிதாவாக்க முடியாது, நம்ம அவரை பிதாக்க முடியாது. நம்ம கூப்பிட்டதுனால அவர் பிதா கிடையாது. ஹல்லேலூயா. அவர் இப்படிப்பட்ட ஒரு நீதியான தன்மை நம்மில் உண்டாக வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அவர் கேள்விதான் கேட்டார், அதுல ஐக்கியம் ஏது, இசைவு ஏதுன்னு. நம்மகிட்ட இப்படி பண்ணுங்க, இது மாதிரி மாற்றுங்க அப்படி சொல்லல. அவர் எல்லாமே கேள்விதான் கேட்கிறார். இசைவு ஏது, ஐக்கியம் ஏது, அதெல்லாம் விட்டு வெளியே வா, நான் ஏத்துக்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு ஒர்க் பாருங்க, எவ்வளவு ஈஸி அது. அது உங்களுக்கு புரியாது, உண்மையிலே புரியாது. நீங்க புரியாம இருக்கிறது நல்லது. அப்பதான் நீங்க ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, ப்ளீஸ் இது புரிஞ்சுன்னு சொன்னீங்க, போச்சு உங்க பாடு. ஏன்னா அது உங்களால் உண்டானதல்ல. இதை செய்யணும்னா தேவன் தான் உனக்கு உதவி செய்யணும். உன்னை பெற்றெடுத்த பிதாவர். அப்ப இப்படிப்பட்ட சுத்திகரிப்பின் வழி அவர் உன்னை ஜெனிப்பிக்க வேண்டும். அவர் உன்னை ஜெனிப்பிக்கணும். அது அவருடைய வல்லமையால் வருகிறது. இப்ப நீங்க குழந்தையை போல் தேவனை பற்றி கொண்டால் கர்த்தருடைய ஆவி உங்களை ஜெனிப்பிக்கும். ஜெனிப்பிக்கும் வல்லமை, ஜெனிப்பிக்கும் வல்லமை. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி, என்னை ஜெனிப்பித்தரணும் ஐயா, என்னை ஜெனிப்பித்தரணும், என்னை உயிர்ப்பித்தரணும். உமக்கு உகந்த பிள்ளையாய், உமக்கு உகந்த குமாரனாய், உமக்கு உகந்த குமாரத்தியாய் என்னை ஜெனிப்பியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை தமக்குரிய சொந்த குமாரனாய், குமாரத்தியாய் ஜெனிப்பிக்கிறவர். அது ஒரு ஜனனம், அது ஒரு பிறப்பு. அதான் தேவனால் பிறந்தவர்கள். என்னது? அது ஒரு பிறவியா? அது ஒரு இமேஜினேஷன் அல்ல, அது ஒரு கற்பனை அல்ல, அது ஏதோ நம்புற இல்ல. அது ஒரு சாயல், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு அனுபவம். Christianity belongs to experience. Hallelujah. அது ஒரு அனுபவம். அது என்னமோ அறிஞ்சிட்டு போறதுக்கு இல்ல, அனுபவம். Hallelujah. எப்படி உங்கள் சரீர சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்தும் அனுபவம் இல்லையா? குளிக்கிறீர்கள், சுத்திகரிக்கிறீர்கள், உடுத்துகிறீர்கள், அலங்கரிக்கிறீர்கள், ஆகாரத்தினால் திருப்தி அடைகிறீர்கள். எல்லாம் அனுபவம் தானே. அது மட்டும் அனுபவம், இது மட்டும் சோப்படா. உங்களெல்லாம் வரிசையாக கொண்டு நிறுத்தணும். எங்க நிறுத்தலாம்? எழுதியிருக்கு, நான் இவர்களை பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன். எப்படி 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 இருக்கு? அது முடிவை சொல்ற முடிவு. பட்டயத்துக்கு நான் எண்ணி கொடுப்பேன். அப்படிதான் வரிசை உணர்த்தணும். ஆகையால் தான் தேவன் இந்த நாளில் நமக்கதை அனுபவம் என்று திரும்ப திரும்ப பேசுறது. ஹல்லேலூயா. தேவன் எப்படி உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் பிள்ளைகள் அனுபவம், அதுபோல் தேவனுக்கு நீங்கள் பிள்ளைகள் என்பது அனுபவம். அது ஒரு யூகம் இல்லை,
எல்லாரும் நான் சொன்னாலும் கொடுத்தேன், நான் ஏன் பெத்த பிள்ளை என்ன கூட சொல், அவர் எங்க ஆவிக்குரிய தகப்பன் சொல்லாத, நான் எவரையும் பெறல. ஹல்லேலூயா. உன் தகப்பன் தேவனாயிருக்கட்டும், உன் தகப்பன் தேவனாயிருக்கட்டும், உன் தகப்பன் தேவனாயிருக்கட்டும், அவர் உன் பிதாவாயிருக்கட்டும், அவர் உனக்கு பிதா. உண்மையாய் ஹல்லேலூயா. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அனுபவத்தில் இருப்பவர்களுக்கு தான் எது பொருந்தும்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் இத இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க. எது ஸ்தோத்திரத்தோடு என்னது ஜெபம்? உள்ள யார் இருப்பா? துரத்தப்படாத விடுவிக்கப்படாத ஆவிகள் இருக்கும். ஆனா ஐயா அம்மா எல்லாம் என்ன பண்ணும்? ஓ ஸ்தோத்திரத்தோட இதை ஜெபம் பண்ண சொல்லி இருக்கு. ஆண்டவரே சோத்ராம் 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 ஸ்தோத்திரான்னு சொல்லி ஒரே ஜெபமும் ஒப்பு கொடுத்திருந்தான். நம்ம அதிலேயே அந்த வாக்கியங்களை நம்முடைய ஒரு பாரம்பரியமாக மாற்றிக்கொள்ளுகிறோம். இது ஒரு அனுபவம். இது யாருக்கு முடியும்? தேவனுடைய பிள்ளைகள், யாருக்கு அவர் பிதா ஆனாரோ அவர்களுக்கு இதை செய்ய முடியும். தைரியமா உங்களால முடியுமா? பிரச்சனை வருமா? நீங்க எல்லாத்தையும் சோத்திரத்தோட தேவனை சொல்லிட்டு கம்முன்னு இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? முடியாது. ஏன்? பிள்ளை கிடையாது. சோ உங்களால முடியாது. புரியல? முடியுதா உங்களால? முடியல. அதான் இப்ப புரியுங்க. நீங்க யார்? நீங்க யார்? பிள்ளைகள் என்றால், அவர் பிதா என்றால் உன்னால் தைரியமா சொல்லிட்டு இருக்க முடியும். அப்ப இந்த வாக்கியத்துக்கு பின்னால இவ்வளவு பெரிய மேட்டர். இது நம்ம எல்லாரையும் கொண்டு ஒரு எல்லாரும் ஜோமனும் சோத்திரத்தோடு தேவனை தெரியப்படுத்த சொல்லி இருக்கிறது. சோத்திரப்பா சோத்திரப்பா. அவனும் சுகருக்கு மாத்திரை தின்னு இருப்பான். தெரியாதா? நீங்க பாருங்க, வேணா பிரசங்கம் நடத்துறவங்கள போய் பாருங்க. கட்டாயம் உங்க வீட்டில் ஒரு சின்ன மெடிக்கல் ஸ்டோரு இருக்கும். நான் குற்றம் சொல்லலை, என்ன சொல்ல வர்றேன், நீ எதுக்கு இந்த கதையெல்லாம் பேசுற? போ, நீ போ, அதை பண்ணிட்டு போ. நீ இதுக்கு உரியவன் கிடையாது. தேவனை தான் நீ அனுபவிக்கல இல்லையா? அப்புறம் எப்படி அடுத்தவனுக்கு சொல்லலாம்? கை கொண்டு போதிக்கிறவன் என்று எல்லா வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. கை கொள்ளாமல் போதிக்கிறது உனக்கு யார் அதிகாரம் தந்தது? யாரு நீ? அப்படிதான் நியாய தீர்ப்பில் கேட்பார். இப்ப கேட்கிற மக்கள் எல்லாம் பேடிகள், ஏமாளிகள், ஏமாந்தவர்கள். அவன் சொல்ல நம்பிட்டு அவன் தான் நல்லவன் நினைச்சிட்டு போய் ஒன்னு சொல்லுது. அதுவும் அப்பா எங்க பாஸ்டர் நடத்தினார், அது ஒரு குட்டி பரலோகம். ரியலி நம்ம ஆளுங்க அப்படி எல்லாம் படிச்சு வச்சுக்கிறாங்க. இல்ல, பிரச்சனை என்ன? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? வருதா? அப்படி ஒத்துக்கல. இல்ல, இப்ப வரும். சுர்ரன் ஒரு பிரச்சனை உனக்கு வரும் பாரு. புரியுது இல்லையா? அப்போ உனக்கு இந்த வாக்கியம் சொல்ல வருதான்னு தெரியணும். அப்ப உனக்கு வரணும். எப்படி? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எது வந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு நான் தேவனுக்கு தெரியப்படுத்துவேன். அப்போ எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் என்ன நிரப்பும் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியுமா? கேட்கிறேன். முடியுமா? முடியாதுல்ல. ஏன் முடியாது? நீ யாரு இல்ல? பிதாவுக்கு பிள்ளை இல்ல. பிள்ளையா இருந்தா உனக்கு முடியும். அவர் என் பிதா, நான் கூப்பிடுவேன், அவர் கேட்பார். அவர் என்னை சரிப்படுத்துவார், என் தப்பிதங்களை உணர்த்துவார், என்னை சிட்சிப்பார், என்னை போதிப்பார். நான் காத்திருப்பேன், என்னோடு அவர் வெளிப்படுவார். எப்படிப்பட்ட உறவது! அவனால் முடியும், அவனால் முடியும். சேலஞ்ச் அதான் அவன் சொன்னான். என்னது? எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் பயப்படுவதில்லை. கர்த்தர் எனக்கு பிதாவாய் இருக்கிறார். தேவன் எனக்கு பிதா, சர்வ வல்லமுள்ள தேவன்.
எனக்கு இருக்கிறார், எனக்கு இருக்கிறார், எனக்கு இருக்கிறார். ஜோரா சொல்லு, எனக்கு இருக்கிறார், எனக்கு இருக்கிறார். நான் பயப்படேன். எனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் இருதயம். காரணம் என்ன? ஏன் சொன்ன? எதுனால அப்படி இருக்கு அவனுக்கு? கர்த்தர் அவனோடு இருந்தார். அவர் எப்படி இருந்தாலும் தெரியுமா உங்களுக்கு? நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு முதற் பேரானவன். ஹல்லேலூயா சொல்லுகிறார் பாருங்க. இப்படிப்பட்டவனால முடியும். இந்த உறவைத்தான் கர்த்தர் உருவாக்க சிலுவையில் அவ்வளவாய் பாடுபட்டார். இந்த ஐக்கியத்தை உள்ளிலே உருவாக்க, இந்த புதிய சாயலை உள்ளிலே பிறப்பிக்க கிறிஸ்துவானவர் பாடுபட்டார். ஒரே ஒரு வாக்கியத்தை புரிந்து போங்கள். வாசி. ஆண்டவர் சொல்றார், அவன் என்ன சொல்லுவான்? நீர் என் பிதா, என் தேவன், என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை, என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நான் அவன் எனக்கு முதல் பேரானவனும். அவன் சொல்றது இப்படி. ஆண்டவர் சொல்றார், அவன் என்ன பார்த்து என்ன சொல்லுவான்? என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலைன்னு சொல்லுவான். அப்படின்னு அவள் சந்தோஷமா சொல்றார். என் அப்பான்னு சொல்லுவான், என் ரட்சிப்பின் கன்மலைன்னு சொல்லுவான். நான் அவன் எப்படி சொல்லுவேன்? எனக்கு முதற் பேரானவனும். எனக்கு அவன் மூத்த மகன், முதற் பேர், ஃபர்ஸ்ட் born, ஃபர்ஸ்ட் born, முதற் பேரானவனும். பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும். பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். ஹல்லேலூயா. தேவன் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை உங்களிலே உருவாக வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நாட்டமும் தேட்டமும் இருந்தா உங்க செயல்பாட்டில் நல்லா புரியும். என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும், என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் என் இருதயம் பயப்படாது. என்னுடைய இருதயம் பயப்படாது, பயப்படாது. ஆவியானவரே இப்பொழுது மாறுதலை தருகிறவர், மாறுதலை தருகிறவர். எல்லோர் மேலும், எல்லோர் மேலும் மாற்றம் வரட்டும், மாற்றம் வரட்டும், மாற்றம் வரட்டும். ஆவியானவரே நன்றி இயேசுவே. என்னை மாற்றும் ஐயா, மாறுதலை தாரும். புது படைப்பாய் என்னை மாற்றும், புது ஜீவனாய் என்னை மாற்றும், புது மனிதனாய் என்னை மாற்றும், புது வாழ்வை எனக்குள்ளே தாரும். தேவன் எனக்கு பிதாவாகட்டும், தேவன் எனக்கு பிதாவாகட்டும், தேவன் எனக்கு பிதாவாகட்டும். தேவனே ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய செயல், பிதாவின் கிரியை வெளிப்படுவதாக, 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 வெளிப்படுவதாக. வல்லமை, வல்லமை, தேவ வல்லமை, விடுவிக்கும் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை, ஜெனிப்பிக்கும் வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கி இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டே. நன்றி. ஒவ்வொருக்குள்ளும் ஒரு வாஞ்சை, வாஞ்சை உண்டாகட்டும், வாஞ்சை உண்டாகட்டும், எதிர்பார்ப்பு உண்டாகட்டும். கர்த்தர் அளிக்கிற பரிகார பலன் பெருகட்டும், 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 பெருகட்டும். இப்போ இப்போ பெருகட்டும். ஆவியானவரே நன்றி, நன்றி. ஜீவனுள்ள தேவனே நன்றி. அற்புதமானவரே மகிமையின் ஆவியானவர் இறங்கட்டும். வாஞ்சையோடு, தாகத்தோடு, விண்ணப்பத்தோடு, வேண்டுதலோடு தேவனிடத்தில் கேட்கிற எவர் மேலும்
நன்றி நன்றி. பெருகட்டும். உள்ள இருக்கிற வஞ்சக ஆவிகள் பிடுங்கப்பட்டு போ, பிடுங்கப்பட்டு போ. சொல்லு, சிந்தையை விட்டு பிடுங்கி கட்டுகள், காமவிகாராவினுடைய கட்டுகள் தயட்டும், பிடுங்கப்படு. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரின் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும், ஆட்கொள்ளட்டும். பரிசுத்தரே உமக்கு நன்றி ராஜா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா தோத்திரம், இசையா தோத்திரம், ஐயா தோத்திரம், இசையா தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் சொல்லுவோம், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். எனது விளக்கு எரிய செய்தி இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தி இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா தோத்திரம், உண்மையா தோத்திரம். பலத்தாலிகை கட்டி வழியை செம்மையாக்கி வாழ வைப்பவரே, வாழ வைப்பவரே. பலத்தாலிகை கட்டி வழியை செம்மையாக்கி வாழ வைப்பவரே, வாழ வைப்பவர். சொல்லுவோம், பலத்தாலிகை கட்டி வழியை செம்மையாக்கி வாழ வைப்பவரே, வாழ வைப்பவரே. ஐயா தோத்திரம், இசையா தோத்திரம், ஐயா தோத்திரம், இசையா தோத்திரம். இறையன் கண்மலை, இறையன் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. இறையன் கண்மலை, இறையன் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா தோத்திரம், இசையா தோத்திரம், ஐயா தோத்திரம், இசையா தோத்திரம். இறையன் கண்மலை, கண்மலை, இறையன் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. வெள்ளத்தாலிடை கட்டி வழிய செம்மையாக்கி வாழ வைப்பவர். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வேளும் இடை கட்டி வழிய செம்மையாக்கி வாழ வைப்பவரே, வாழ வைப்பவர். வெள்ளத்தாலிடை கட்டி வழிய செம்மையாக்கி வாழ வைப்பவரே, வாழ வைப்பவரே. வெள்ளத்தாலிடை கட்டி வழிய செம்மையாக்கி வாழ வைப்பவரே, வாழ வைப்பவர். இயேசுவே வல்லமையோடு, வல்லமையோடு இறங் 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 வல்லமை, வல்லமை யாவருமே இறங்கி தரப்படும். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். உன்னை நிரப்புகிற தேவன். இறையன் கண்மலை, இறையன் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. இறையன் கண்மலை, இறையன் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென். உண்மையாக ஆவியானவரே நன்றி அப்பா. ஆமென். உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, ரட்சிக்கிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, அபிஷேகிக்க வல்லமை இப்பொழுது உண்மையில் வருகிறது. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. ஆவியானவருக்கு நன்றி. ஆவியானவரே நன்றி, உமக்கு நன்றி, நன்றி.
சர்வ வல்லவரே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா உமக்கு நன்றியே. உமக்கு நன்றி ராஜா. உண்மையாய் ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒவ்வொருடைய வாழ்வையும் ஆச்சரியமாய் மாற்றுகிறவர் ஆவியானவருக்கு நன்றி. வாய்ப்பை தருகிற தேவன், வாய்ப்பை தருகிறவர். பயன்படுத்தி எல்லோரும் வாழ்க்கையிலே பெற வேண்டிய விடுதலை பெற்றுக்கொள். உன்னை மாற்றுகிறவர், உன்னை உயிர்ப்பிக்கிறவர். உயிர்ப்பிக்கட்டும், என்னை உயிர்ப்பியும். உன் நிலைமை புரிஞ்சு கேளு. எல்லோரும் என்னை மாற்றும். எனக்குள்ள ஒரு உண்மையான தேவ சாயலை உருவாக்கும் ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா உமக்கு நன்றி. உமக்கு நன்றி இயேசுவே. ஆவியானவரே ஹல்லேலூயா நன்றி. பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினீரே. பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினீரே. பாவங்கள் யாவை மன்னித்து மறந்து, பாவங்கள் யாவையும் மன்னித்து மறந்து புதிய மனிதன் மாற்றினீரே. புதிய மனிதன் மாற்றினீரே. நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. கேட்பாரற்று கிடந்த என்னை, கேட்பாரற்று கிடந்த என்னை உயர்த்தி வைத்த தெய்வமே, உயர்த்தி வைத்த தெய்வமே. நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. கண்ணீரின் பாதையிலும் கஷ்டத்தின் நேரத்திலோ, கண்ணீரின் பாதையிலும் கஷ்டத்தின் நேரத்திலும் கண்ணீரை துடைத்து காயங்களாற்றி, கண்ணீரை துடைத்து காயங்களாற்றி வாழ வைத்த
என் தெய்வமே, வாழ வைத்த என் தெய்வமே, நல்ல சமாரியரே, எங்கள் நல்ல சமாரியரே, நல்ல சமாரியரே, எங்கள் நல்ல சமாரியரே, அனாதையாக இருந்த என்னை, அனாதையாக இருந்த என்னை தேடி வந்த என் தெய்வமே, தேடி வந்த என் தெய்வமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அற்புதமான வல்லமை உங்களுடைய வாழ்வின் மேலும் ஆளுகை செய்யட்டும், பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். வாழ்வினை மாறுதல், மறுரூபம், தேவசாயம், தேவனுடைய புத்திரராய், புத்திரிகளாய், குமாரராய், குமாரத்திகளாய், நித்திய தேவனாகிய உம்மை பிதாவாய் அனுபவிக்கிறவர்களாய் ஒவ்வொருடைய வாழ்வும் காணப்படுவதாக கிருபை உண்டாகட்டும். கேட்ட வார்த்தைகள் வாழ்விலே அனுபவமாய் மாறட்டும், அனுபவமாய் மாறட்டும், அனுபவமாய் மாறட்டும், அனுபவமாய் மாறட்டும். அற்புத கிருபை கூட இருப்பதாக. சமாதானம், சுகம் நிலைக்கட்டும். ஒரே ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.